கிளைமேட் நல்லா இருக்குதுல்ல, மழை பெய்யும் பொழுது. அம்மாட்ட சொல்லி வாழைக்காய் பஜ்ஜியை செய்ய சொன்னா நல்லா இருக்கும். சாப்பிட்டு நோக்கம் நிம்மதியா இருக்கும்போது தான் இவ கால் பண்ணுவான். ஹலோ சொல்றே. டேய் பஜ்ஜி, ஆ நான் வீட்ல மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்டா. வீட்டில் மாட்டிக்கினியா? ம். இதுதான் அப்பா பாக்கெட்ல அப்பப்போ கையில் வைக்காதன்னு. எவ்வளோ எடுத்த மாட்டிக்கினேன்? டேய் வெள்ளையாடா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? வாய்ப்பே இல்லையே. என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுல வேற மாப்பிள்ளை பாத்துட்டாங்களோன்னு பயமா இருக்கு. போன வாரம் லோக்கல் மாப்பிள்ளையே உன்னை வேணாம்னு சொல்லிட்டு தான் போனான். இல்லை ஃபாரின் மாப்பிள்ளை ஒரு கேடு. மாப்பிள்ளை ஃபோட்டோவில் பார்த்தானா இல்லை நேரில் பார்த்தானா? போட்டோல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ இல்லையா? எப்படி போட்டாலும் நீ ஃபோட்டோஷாப்பில் தான் போட்டிருப்ப. ஸோ அதனால் நேரில் பார்த்தானா கண்டிப்பாக வேணும்னு தான் சொல்லுவான். சரி, என்னன்ற நான் வேணா ஃபோன் பண்ணி கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுவா? ஏன்? எங்கள் அம்மா வேறு டீ போட்டாங்கடி. ஆறி போனால் குடிக்க முடியாது. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு டீ தான் நானும் முக்கியம் இல்ல? சீரியஸாக தாண்டி பேசினேன். பட்டர் பிஸ்கெட் வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். நீ போ, நான் அப்ப அந்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ எனக்கு தேவையே இல்லை, போ. அப்பா நிம்மதி. எல்லார் வீட்லயும் லவ் மேட்டர் மாட்டிக்கிச்சுன்னா போன் வாங்கி தானே வைப்பாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா வச்சுட்டாங்கன்னா நல்ல வேலை, ஃபோன் வாங்கி வச்சுட்டா நல்லது தான். நிம்மதியாக இருக்கலாம். ஐயோ அன்மியூட் பண்ணி விடணுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் எப்படின்னா பார்க்குறேன்டி. இவன் வேறு குமார் வேறு கூப்பிட்டுருக்கான் ஷெட்டில் கார் காரணம்னு. போனேன் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுனேக்கிறான். இரு வரேன்.